ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம 9th ஓல்டு புக் பொது தமிழ் ஒன் வேர்ட் ஆன்சர் நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இது பார்ட் 2 வீடியோ. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹெலன் கெல்லர். இந்த உலகத்தில் அமைதி மலர வேண்டும் என கேட்பேன் என்றவர் ஹெலன் கெல்லர். இரண்டாவது கொஸ்டின், ஹெலன் கெல்லர் பெர்கின்ஸ் பள்ளியில் யாருடைய உதவியால் சேர்ந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ஹெலன் கெல்லரின் ஆசிரியர் அன்னி சல்லிவான். பார்வையற்றோருக்கான பெர்கின்ஸ் பள்ளி எங்கு அமைந்துள்ளது? அமெரிக்காவின் பாஸ்டன் நகர். ஐந்தாவது கொஸ்டின், பார்வையற்றோருக்கான எழுத்துமுறை பிரேலி எழுத்துமுறை. வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை, ஒன்று போனால் இன்னொன்று வரும், அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாது. இவ்வாறு கூறியவர் ஹெலன் கெல்லர். ஏழாவது கொஸ்டின், ஆசிரியர் அன்னி சல்லிவான் இறந்த ஆண்டு 1930. ஹெலன் கெல்லர் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்ற கல்லூரி என்னன்னு பார்த்தோம்னா கேம்பிரிட்ஜ் ரெட்கிளிஃப். ஒன்பதாவது கொஸ்டின், ஹெலன் கெல்லரின் ஆசிரியர் அன்னி இறப்பிற்கு பின் அவரது மொழிபெயர்ப்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா பாலி தாம்சன். பத்தாவது கொஸ்டின், ஹெலன் கெல்லர் முதலில் பார்வை கிடைத்ததும் பார்த்தது ஆசிரியர் அன்னி சல்லிவான். ஹெலன் கெல்லர் நாடகம் ஒன்றை பார்த்தார். யாருடைய நாடகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேக்ஸ்பியர் நாடகம். 12வது கொஸ்டின், ஹெலன் கெல்லர் யாருடைய ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் கண்டு மகிழ்ந்தார்? லியோனார் டோ டாவின்சி. 13வது கொஸ்டின், எனது கண்கள் துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முதலாக கண்டன என கூறியவர் ஹெலன் கெல்லர். 14வது கொஸ்டின், ஹெலன் கெல்லர் எந்த நிதி மூலம் தேசிய நூலகம் தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெலன் கெல்லர் நிதி. 15வது கொஸ்டின், ஹெலன் கெல்லர் பிறந்த ஊர் அமெரிக்காவில் உள்ள அலபாமா மாகாணத்தில் துஸ்கும்பா. 16வது கொஸ்டின், ஹெலன் கெல்லர் பிறந்த ஆண்டு 1880 ஜூன் 27. 17. ஹெலன் கெல்லர் இறந்த ஆண்டு 1968 ஜூன் 1. 18. உலகின் 8வது அதிசயம் என பாராட்ட பெற்றவர் ஹெலன் கெல்லர். 19. பார்வையற்றோருக்கான எழுத்து முறையை உருவாக்கியவர் பிரேலி. அடுத்ததா முக்கிய பிறவினாக்கள். மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமும் சகித்திட மாட்டேன் என்று பாடியவர் வள்ளலார். 2வது கொஸ்டின், பிறவியிலேயே இரு கையும் இல்லாத இவர் தன் இரு காலால் வானூர்தியை ஓட்டிய முதல் பெண்மணி என்று பெருமைக்குரியவர் ஜெசிகா காக்ஸ். நமக்கு தொழில் நாட்டுக்கு உழைத்தல் என்று கூறியவர் பாரதியார். 4வது, ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். அடுத்ததா ஓய்வும் பயனும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பார்க்கலாம். 1வது, அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய். இப்பாடலை பாடியவர் பெருஞ்சித்திரனார். 2வது, ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என பாடியவர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். 4வது, பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். 5வது, பெருஞ்சித்திரனாரின் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள். 6வது, பெருஞ்சித்திரனாரின் காலம் 10/3/1933 முதல் 11/6/1995 வரை. 7வது, பெருஞ்சித்திரனார் இயற்றிய பிற நூல்கள் கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம். 8. பெருஞ்சித்திரனாரின் எந்த இதழ்கள் மூலம் தமிழர்களிடையே தமிழ் உணர்வு உருவாக பாடுபட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். 9வது, மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனம் நூலும் தேர்ந்து கற்பாய். இப்பாடல்
எந்த தொகுப்பின் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிப்பறவைகள். மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய். இப்பாடல் எந்த பாடல் தொகுப்பின் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிப்பறவைகள். பள்ளிப்பறவைகள் என்ற நூலில் உள்ள முப்பிரிவுகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி, மாலை. குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி, மாலை. இக்கால கவிதைகள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து பார்க்கலாம். 1. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. அது உரைநடை காலம். 2. 20ஆம் நூற்றாண்டில் அவருடைய கவிதைகள் மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தன அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். 3. எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும்? பாரதியார். 4. 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையால் என பாடியவர் பாரதியார். 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையால் என பாடியவர் பாரதியார். பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று கூறியவர் பாரதியார். 6. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என பாடியவர் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் பாரதிதாசன். 7. தமிழ் உணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட இயக்க சிந்தனை, பொது உடைமை முதலியவற்றை யாரின் கவிதைகள் வெளிப்படுத்தின அப்படின்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் கவிதைகள் வெளிப்படுத்தினர். தமிழர் உணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட இயக்க சிந்தனை, பொது உடைமை முதலியனவற்றை யாரின் கவிதைகள் வெளிப்படுத்தின? பாரதிதாசனின் கவிதைகள் வெளிப்படுத்தின. 8. யாருடைய கவிதைகள் கற்போரை களிப்பில் ஆழ்த்துவன அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணி. 9. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ என தாலாட்டு பாடியவர் யார்? கவிமணி. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ என தாலாட்டு பாடியவர் கவிமணி. 10. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என பாடியவர் கவிமணி. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என பாடியவர் கவிமணி. 12. தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கொரு குணமுண்டு என பாடியவர் நாமக்கல் கவிஞர். 13. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என கூறியவர் நாமக்கல் கவிஞர். 14. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என பாடியவர் நாமக்கல் கவிஞர். 15. காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் நாமக்கல் கவிஞர். 16. கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணர்வும் இளங்க பாடியவர்கள் புலவர் குழந்தை முடியரசன். கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணர்வும் இளங்க பாடியவர்கள் புலவர் குழந்தை முடியரசன். 17. உவமை கவிஞர் என்ற சிறப்பை பெற்றவர் சுரதா. 18. பாரதிதாசனை போல் இயற்கையின் அழகை எழிலற படம் பிடித்து காட்டுவதில் யார் சிறந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன். 19. புது கவிதைகளில் எந்த அமெரிக்க கவிஞர் சிறந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா வால்ட் விட்மேன். 20. வால்ட் விட்மேன் போன்று புது கவிதைகள் எழுதுவதில் சிறந்தவர் பாரதியார். 21. புது கவிதை வளர்ச்சியில் டேஸின் பங்கு போற்றத்தக்கது, வள்ளிக்கண்ணன் பங்கு போற்றத்தக்கது. 22. நா. பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், கூபா ராசகோபாலன், கானா சுப்பிரமணியன் ஆகியோர் எந்த இதழில் புது கவிதையை எழுதினர் அப்படின்னு பார்த்தோம்னா மணிக்கொடி. 23. எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர்கள் யாராருன்னு பார்த்தோம்னா எஸ். வைத்தீஸ்வரன், தருமு சிவராமு, மணி, சீசு செல்லப்பா. இவங்க 4 பேர். எஸ். வைத்தீஸ்வரன், தருமு சிவராமு, மணி, சீசு செல்லப்பா. 24. சிற்பி, அக்னிபுத்திரன் ஆகியோர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள்? வானம்பாடி இயக்கம். சிற்பி, அக்னிபுத்திரன் ஆகியோர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள்? வானம்பாடி இயக்கம். 25. நா. காமராஜன், மீரா, சிற்பி, வாலி, வைரமுத்து ஆகியோர் எந்த குழுவினர்? வானம்பாடி குழுவினர்.
அடுத்ததா இன்பம் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து கொஸ்டின்ஸ் ஒன்லைனர் பார்க்கலாம். பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை பாடியவர் சுரதா. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடல் பாடியவர் சுரதா. இரண்டாவது, கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்னம் என்ற பாடலை பாடியவர் சுரதா. கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம், அங்கே இன்னம் கொடுத்துருக்கு, இன்பம் வரும், அது சுரதா. மூன்று, சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். நான்கு, சுரதா பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் பழையனூர். திருவாரூர் மாவட்டம் பழையனூர். ஐந்து, சுரதா பிறந்த ஆண்டு 23/11/1921. ஆறு, சுரதாவின் பெற்றோர் திருவேங்கடம் செண்பகம். ஏழு, சுரதா பெற்ற தமிழக அரசு விருது பாவேந்தர் விருது. எட்டு, சுரதா பெற்ற தமிழக இயலிசை நாடக மன்றத்தின் விருது கலை மாமணி விருது. ஒன்பது, சுரதா தமிழக அரசு சுரதா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது தேன்மலை. 10, சுரதா பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொன்ற பற்றின் காரணமாக தம் பெயரை எப்படி மாற்றிக்கொண்டார்? சுப்புரத்தின தாசன். 11, சுப்புரத்தின தாசனின் சுருக்க பெயர் சுரதா. 12, கற்றவர் முன் தாம் கற்ற டேஸ் இன்பம் கல்வியை கூற இன்பம். 13, சுரதா எழுதிய நூல்கள் தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள். 14, கயவர் என்பதன் சொற்பொருள் தருக. கீழ்குணமுடையோர். கயவர் என்பதன் சொற்பொருள் கீழ்குணமுடையோர். 15, தேன்மலை நூலில் இயற்கை எழில் முதலாக ஆராய்ச்சி ஈராக மொத்தம் எத்தனை பகுதிகளாக உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா அது 16 பகுதிகள். 16, டேஸ் சேராது வாழ்தல் இன்பம் கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம். 17, குழந்தையின் தளிர்க்கைப்பட்ட டேஸ் உண்பது இன்பம் கூலினை உண்பது இன்பம். 18, வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் டேஸ் இன்பம் வினைப்பயல புரிதல் இன்பம். அடுத்ததா பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய டாபிக் பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜர். 1, காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர். காமராஜரோட பெற்றோர் குமாரசாமி, சிவகாமி. காமராஜர் பிறந்த ஆண்டு 1903 ஜூலை 15. 15/7/1903. ஞாபகம் வச்சுங்க, ஜூலை 15 தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 1903 வருடம் யாருக்கும் தெரியாது. வருடத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 4, காமராஜர் தம்முடைய அரசியல் அறிவை வளர்த்து கொண்ட இடம் மெய்கண்டான் புத்தகசாலை. அரசியல் அறிவை வளர்த்து கொண்ட இடம் மெய்கண்டான் புத்தகசாலை. 5, மெய்கண்மான் புத்தகசாலை என்னும் நூல் நிலையத்திற்கு சென்று யாருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து திறமையாக பேசவும் வாதம் புரியவும் தொடங்கினார்? லெனின், கரிபால்டி, நெப்போலியன். 3 பேர். லெனின், கரிபால்டி, நெப்போலியன். 6, காமராஜரின் அரசியல் கூறு சத்தியமூர்த்தி. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. 8வது கொஸ்டின், காமராஜர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1939. தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் காமராஜர். 10, தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் எத்தனை ஆண்டு பதவி வகித்தார்? அவர் 12 ஆண்டுகள் பதவி வகித்தார். இதில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக மொத்தம் 9 ஆண்டுகள் பதவி வகிச்சிருப்பார். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக 12 ஆண்டுகள் பதவி வகித்திருப்பார். இந்த 9க்கும் 12க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சமுத்திரகுப்தரும் இதேமாரி தான் பண்ணியிருப்பார். என்னென்னா, சமுத்திரகுப்தர் வட இந்தியா, தென்னிந்தியா அப்படிங்கிற 2 பகுதியில் 9 அரசர்கள் 12 அரசர்களை வென்றிருப்பார். இதையும் வச்சு ஞாபகம் வச்சுங்க. 11, 1954 முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியவர் யார்? அவர் ராஜாஜி. 12, காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஆண்டு 1954. 13, காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகிய ஆண்டு 1963. 14, பெருந்தலைவர் என அழைக்கப்பட்டவர் காமராஜர். 15, கூட்டுறவு இயக்கம் யாருடைய காலத்தில் வேரூன்றியது? அது காமராஜர் காலத்தில் வேரூன்றியது.
16. காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில் முதலமைச்சராக இருந்தவர் ஆர். வெங்கடராமன். 16. காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில் முதலமைச்சராக இருந்தவர் ஆர். வெங்கடராமன். 17. காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் சி. சுப்பிரமணியம். தொழில் அமைச்சர் ஆர். வெங்கடராமன், கல்வி அமைச்சர் சி. சுப்பிரமணியம். 18. காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா 2 மற்றும் 3வது ஐந்தாண்டு திட்டங்கள். 19. காமராஜர் ஆட்சி காலத்தில் எங்கு தொழிற்பேட்டை ஆரம்பிக்கப்பட்டது? கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை. 20. பள்ளி வேலை நாட்களை 180லிருந்து 200ஆக உயர்த்தியவர் காமராஜர். 21. தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களாக பணியாற்றியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1945 பிரகாசம், 1947 ஓமந்தூர் ராமசாமி, 1949 குமாரசாமி. சுதந்திர இந்தியாவில் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். அவர் யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி. அடுத்தது 22. எந்த படையெடுப்புக்கு பின் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரிய தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா சீன படையெடுப்புக்கு பின். 23. சீன படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1962. 24. காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற ஆண்டு 1963. 25. காமராஜர் எந்த ஆண்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகினார் அப்படின்னு பார்த்தோம்னா 1963 தான். 26. 1963ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? அது புவனேஸ்வரில் நடைபெற்றது. புவனேஸ்வரில் நடைபெற்றிருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இந்திய பிரதமர் நேரு காலமான ஆண்டு 1964. 28. லால் பகதூர் சாஸ்திரி தாஸ்கண்டில் காலமான ஆண்டு 1966. 29. லால் பகதூர் சாஸ்திரியை போட்டியின்றி பிரதமராக தேர்ந்தெடுக்க வழிவகை செய்தவர் காமராஜர். 30. 1966ஆம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி எங்கு உயிரிழந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா தாஸ்கண்டில். 31. காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? அது மதுரையில் உள்ளது. 32. காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கு கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது கன்னியாகுமரியில் கட்டப்பட்டுள்ளது. 33. லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு பிரதமரானவர் இந்திரா காந்தி. 34. காமராஜர் அரங்கம் எங்கு நிறுவப்பட்டது? தேனாம்பேட்டை. 35. காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை ஆண்டுதோறும் தமிழக அரசு என்ன நாளாக அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது கல்வி வளர்ச்சி நாள். 36. கல்விக்கண் திறந்தவர் என போற்றப்படுபவர் யார்? அவர் காமராஜர். 37. காமராஜர் இறந்த ஆண்டு 1975 அக்டோபர் 2. காந்தி பிறந்த நாள் அப்பயே இறந்திருக்காரு. 38. நடுவண் அரசு காமராஜருக்கு அளித்த விருது பாரத ரத்னா விருது. அடுத்தது மு. வரதராசனாரின் கடிதம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒன்லைனர் பார்க்கலாம். வரதராசரின் இயற்பெயர் வளன். வரதராசரின் இயற்பெயர் வளன். 2. மு. வரதராசனின் தம்பி எழில். 3. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு என்று பாடியவர் மு. வரதராசன். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு என்று பாடியவர் மு. வரதராசன். 4வது கொஸ்டின். ஜாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள், மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் என்றவர் மு. வரதராசன். 5. தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை விலக்கு என்று கூறியவர் மு. வரதராசன். 6. உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே என்றவர் மு. வரதராஜன். ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்பது யாருடைய கனவு? பாரதியார் கனவு. 8. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர்.
உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் என்று கூறியவர் மு. வரதராஜன். 9. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என கூறியவர் மு. வரதராஜன். 10. ஒவ்வொருவரும் ஆணை இடுவதற்கு விரும்புகிறார், அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை, அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்று கூறியவர் விவேகானந்தர். ஒவ்வொருவரும் ஆணையிடுவதற்கு விரும்புகிறார், அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை, அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்று கூறியவர் விவேகானந்தர். 11. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என கூறியவர் கணியன் பூங்குன்றனார். 12. மூவாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது வென்றது அப்படின்னு பார்த்தோம்னா அது அகல் விளக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா, விளக்கு வெளிச்சம் தரும், விளக்கு வெளிச்சம் தரும், அதனால் வெளிச்சம் வரணும், வெளிச்சம் வரணும், வெளிச்சம் வரதராசனார். அடுத்ததா முத்தொள்ளாயிரம். 1. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இங்கே தெரியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அறியப்படவில்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2. மூவேந்தரின் ஆட்சி சிறப்பு, படைச்சிறப்பு, போர்த்திறன், கொடை முதலிய செய்தித்தாள்களை கூறும் நூல் முத்தொள்ளாயிரம். 3. மூவேந்தர்களை பற்றி 3 பாடல்களை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம். 4. புறத்திரட்டு என்னும் நூல் வாயிலாக முத்தொள்ளாயிரத்தில் எத்தனை வெண்பாக்கள் கிடைத்துள்ளன? 108 வெண்பாக்கள். 5. சோழ மன்னனின் அடையாள சின்னம் புலி, சோழ மன்னனின் அடையாள சின்னம் புலி. 6. சேர மன்னனின் அடையாள சின்னம் வில். 7. பாண்டிய மன்னனின் அடையாள சின்னம் கெண்டை மீன், பாண்டிய மன்னனின் அடையாள சின்னம் கெண்டை மீன். 8. பழைய உரை நூல்களில் மேற்கோள்களாக எத்தனை வெண்பா கிடைத்துள்ளன? 22 வெண்பா. 9. அடைக்கலம் வந்த புறாவினை காக்க தன் தசையை அறுத்து கொடுத்தவன் சோழ மன்னன் சிபி. 10. மார்போலையில் எழுதும் எழுத்தாணி தந்தம், மார்போலையில் எழுதும் எழுத்தாளி தந்தம். 11. பல்யானை மண்ணீர் படுதிரை தந்துய்மீன் மல்லல் நெடுமதிர் வாங்குவில் பூட்டுமீன். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். பல்யானை மண்ணீர் படுதிரை தந்துய்மீன் மல்லல் நெடுமதில் வாங்குவில் பூட்டுமீன், வாங்கு வில் பூட்டுமீன். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். 12. பல யானைகளை கொண்டுள்ள அரசர்களை யாரிடம் திரையாக அளித்து பிழைத்து கொள்ளுங்கள் என முத்தொள்ளாயிரம் கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சேர மன்னரிடம். பல யானைகளை கொண்டுள்ள அரசர்களை யாரிடம் திரையாக அழைத்து பிழைத்து கொள்ளுங்கள் என முத்தொள்ளாயிரம் கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சேர மன்னரிடம். 13. மறுபூசியாக மரங்கணல்வேல் மன்னர் உருத்தகு மார்போலையாக. இப்பாடல் எந்த மன்னனை பற்றி கூறுகிறது? அது பாண்டிய மன்னன். 14. செல்வம் நிலைத்த உலகமெல்லாம் யாருக்குரியது? அது பாண்டிய மன்னன். 15. நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலை உடையவன் யார்? அது பாண்டிய மன்னன். நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலை உடையவன் பாண்டிய மன்னன். 16. உய்மீன் என்பதன் சொற்பொருள் தருக, அது பிழைத்து கொள்ளுங்கள், பிழைத்து கொள்ளுங்கள். 16. பொறுத்துக. மல்லல் அப்படின்னா பழமை, துலாக்கோல் அப்படின்னா தராசு, விசும்பு வானம், மருட்பு தந்தம், புறவு புறா, கனல் அப்படின்னா நெருப்பு, களிறு அப்படின்னா யானை. அடுத்ததா கலிங்கத்து பரணி. 1. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தீபங்குடி. 3. ஜெயங்கொண்டார் எந்த மன்னனிடம் அவைகள புலவராக இருந்தார்? முதலாம் குலோத்துங்க சோழன். ஜெயம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட்ல வரணும் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா ஜெயம் ரவி அப்படிங்கிறது. ஜெயம் ரவி நடித்த முதல் படமே ஜெயம் ரவி தான், இதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. 4. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை பாராட்டியவர் பலப்படை சொக்கநாத புலவர், பல பட்டடை சொக்கநாத புலவர். 5.
காடிதனை கடத்தும் என கருமுகிலும் வெண்மதிலும் கடக்க அப்பால் என தொடங்கும் பாடலை பாடியவர் ஜெயங்கொண்டார். 6. ஜெயங்கொண்டார் இயற்றிய நூல் இசையாயிரம், உலாமடல், கலிங்கத்து பரணி. 7. ஜெயங்கொண்டார் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. 8. 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. 9. கலிங்கத்து பரணி டேஸ் நூல்கள் ஒன்று, 96 வகை சிற்றிலக்கியங்கள். 10. தமிழில் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி. 11. கலிங்கத்து பரணியில் உள்ள தாளிசைகள் 599. 12. முதலாம் குலோத்துங்க சோழன் போர் தொடுத்த கலிங்க மன்னன் அனந்த பன்மன். 13. தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். 14. தோல்வியுற்ற மன்னரின் நாட்டின் பெயரில் உள்ள நூல் எது? அது கலிங்கத்து பரணி. 15. ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறும் நூல் பன்னிரு பாட்டி. 16. எனக்கு விருப்பமான இலக்கியம் முன்னென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. 17. சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? அது 96 வகைப்படும். 18. நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. அடுத்தது 19. பொறுத்துக. சிந்தை அப்படின்னா எண்ணம், நவ்வி அப்படின்னா மான், முகில் அப்படின்னா மேகம், மதி அப்படின்னா நிலவு. அடுத்ததா உலகளாவிய தமிழர். 1. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என தமிழினத்தின் தொன்மையை கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. 2. உலகில் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமை பெற்ற நாடுகள் 193. 3. உலக உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 235. 4. ஏறத்தாழ எத்தனை நாடுகளில் தமிழினம் பரவியுள்ளது? 154 இடங்களில். 5. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. 6. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். 7. பரப்பளவில் சிறியதான டேஸ் தீவில் வாழ்பவர்களுள் பெரும்பான்மையோர் தமிழர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரீயூனியன் தீவு. பரப்பளவில் சிறியதான டேஸ் தீவில் வாழ்பவர்களுள் பெரும்பாலானோர் தமிழர்கள். ரீயூனியன் தீவு. 8. தமிழர்கள் ஒப்பந்த கூலிகளாக எந்த தீவில் குடியமர்த்தப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரீயூனியன் தீவு. 9. ரீயூனியன் தீவில் பிரெஞ்சுக்காரர்களால் எந்த பகுதியிலிருந்து ஒப்பந்த கூலிகளாக அங்கு குடியமர்த்தப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதுச்சேரி, காரைக்கால். 10. எந்த நாட்டில் வாழும் தமிழர்கள் 95 விழுக்காட்டினர் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழிலேயே கல்வி பயில்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா அது இலங்கை. 11. எந்த நாடுகளில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது? சிங்கப்பூர், மொரீஷியஸ், மலேசியா, ஃபிஜி தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன். தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படும் நாடுகள் சிங்கப்பூர், மொரீஷியஸ், மலேசியா, ஃபிஜி தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன். 12. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. 13. தமிழர்கள் இந்தியாவை தவிர்த்து குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள் சிங்கப்பூர், மொரீஷியஸ். 14. யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற பாடல் வரி யாருடைய கூற்று? கணியன் பூங்குன்றனார். 15. தமிழர்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புகளை வகிக்கும் நாடுகள் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர். உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புகளை வகிக்கும் நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர். அதுவே குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர், மொரீஷியஸ். 16. திருவிழாக்களில் டேஷ் எடுப்பதும் டேஷ் இழுப்பதும் இன்றும் நடைபெறுகிறது. காவடி எடுப்பதும் தேர் இழுப்பதும். அடுத்தது கல்யாண சுந்தரனாரை பற்றி பார்க்கலாம்.
கல்யாண சுந்தரனாரின் தமிழ் பணி. 1. கல்யாண சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1883 ஆகஸ்ட் 26. 2. திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் சென்னைக்கு அருகே உள்ள துல்லம். 3. திருவி கல்யாண சுந்தரனார் படித்த வெஸ்ட்லி பள்ளி எங்கு உள்ளது? சென்னை, ராயப்பேட்டை. 4. திருவி கல்யாண சுந்தரனார் யாரிடம் தமிழ் பயின்றார்? கதிரை வேலர். 5. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதனை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் தூய தமிழிலேயே பேசவும் எழுதவும் வேண்டும் என வற்புறுத்தியவர் திருவிக. 6. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்றவர் திருவிக. 7. இளைஞர்களே, தமிழுலகின் இழந்த நிலையை ஒருங்கள் ஓர்ந்து அப்படின்னா எண்ணி உங்கள் பொறுப்பை உணருங்கள். தமிழ்தாய் புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனத்தை சூழ் கொண்டெழுங்கள். எழுங்கள், பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் என்று அறைகூவல் விடுத்தவர் திருவிக. 8. மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக. 9. திருவி கல்யாண சுந்தரனாருக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்றவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனாருக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். 10. பேசுவது போலவே எழுதுவது, எழுதுவது போலவே பேசுவது என்னும் முயற்சியில் வெற்றி கண்டவர் திருவி கல்யாண சுந்தரனார். 11. திருவிக எந்த இதழ்களின் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றம் பெற பாடுபட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா தேசபக்தன் நவசக்தி. 12. திருவிகாவின் சைவத்திரவு என்ன வகை நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு உரைநடை நூல். சைவத்திரவு யாருடைய நூல்னு கேட்கலாம், அது திருவிகாவோட நூல். 13. திருவிக 70 வயதாகி உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்தபோது எழுதிய நூல் வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல். 14. திருவிக வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் என்னும் நூலை யாருடைய உதவியுடன் வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா மு. வரதராசனார். 15. திருவிக மனைவியின் பெயர் கமலாம்பிகை அம்மையார். 16. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவிக. 17. திருவிக இறந்த ஆண்டு 1953 செப்டம்பர் 17. 18. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக. 19. யார் இந்தியாவும் விடுதலையும் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் தமிழ் நூல்களில் மொத்தம் காதலா முடியா சீர்திருத்தமா நூல்களை எழுதியது திருவிக. காதலா முடியா சீர்திருத்தமா இது எல்லாமே சேர்த்து ஒரே நூல் தான், தனித்தனி நூல் நினச்சிக்காதீங்க. திருவிக. 20. தமது வீறு கொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர்கள் இயக்கம் கண்டவர் திருவிக. 21. திருவிக அவர்கள் இக்கால ஔவையார் என்று யாரை அழைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அசலாம்பிகை அம்மையார். 22. திருவிகாவின் உரைநடை நூல்கள் முருகன் அல்லது அழகு, சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுட்காட்சியும் தாயுமானவரும், ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்ச்சோலை, உள்ளொளி, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், நாயன்மார் வரலாறு, என் கடன் பணி செய்து கிடப்பதே இதெல்லாம் இவர் எழுதின நூல். 23. திருவிகாவின் செயல் நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், கிறித்துவின் அருள்வேட்டல், அருகன் அருள்வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் மருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும். 24. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர் திருவிக. 25. திருவிக அவர்கள் தேசியம் காத்த செம்மல் என்று யாரை அழைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.